வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் ரோல் பண்ணுறதுக்கு கேரட் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன், பீன்ஸ் 4, கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு பெரிய வெங்காயம், 4 காயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். குடமிளகாயெல்லாம் சேர்த்துக்கல, இருக்கிற காய் மட்டும் போட்டு வெஜ் ரோல் பண்ண போகிறோம். காய் வந்து நம்ம எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நீட்டமாகவோ இல்லைனா ரவுண்டாக எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம். ஒரு 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெஜ் ரோல் சீட் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெய், லைட்டாக சூடு பண்ண தண்ணி. மைதா மாவு பிசைகிறதுக்கு வந்து பச்சை தண்ணியில் பிசைஞ்சோம்னா பிசைகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி எடுத்திருக்கேன். சீட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் மாவு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, எண்ணெய், கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால தான் 1 கப் மாவு போட்டேன். இப்போ தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து ஷீட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம், இல்லைன்னா காஞ்சி போயிடும். இப்படி போட்டு நான் மூடி எடுத்து வச்சிடலாம். மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. வெஜ் ரோலுக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது காஞ்சனுமே பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துடலாம். பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கேரட், பீன்ஸ், தேவையான உப்பு, ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ரொம்ப வதங்க தேவையில்லை, காய் வந்து பச்சை அப்படி கொஞ்சம் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், கொஞ்சம் மல்லித்தழை, காரம் தேவையாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் போதும் அப்படின்னா, ரெட் சில்லி சாஸில் இருக்க காரமே போதும்னா மிளகாத்தூள் போட வேண்டாம். கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஷீட் ரெடி பண்ணி அதில் ஃபில் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறட்டும். மாவு வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பிசைஞ்சு வச்சதை விட இப்போ கொஞ்சம் எலும்பி வந்திருக்கு. இப்போது ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற மாதிரி ஒரு உருண்டை எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் பரத்தி எடுத்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் இதை போடலாம். தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு, அதில் எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. நான் பரத்தின மாவை அதில் மேலே போட்டுடணும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. இப்போ போட்ட உடனே இந்த மேலையெல்லாம் அப்படியே இந்த வெள்ளையெல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போனதுமே மறுபடியும் திருப்பி போட்டுடணும். மாவு வந்து ரொம்ப வேகக்கூடாது, சும்மா அப்படியே போட்டு அப்படி 2 தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடணும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது எடுத்துடலாம். பாருங்கள், வெஜ் ரோலுக்கு தேவையான மாதிரி நம்ம ஷீட் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம்.
வெஜ் ரோல் சீட் ரெடி பண்ணிட்டோம். இதில் ஃபில் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். சீட் எடுத்து இப்படி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். சீட் எடுத்து இப்படி போட்டுட்டு வெஜிடபிளை இப்படி வச்சிடலாம். ரொம்ப இப்படி முன்னாடி வைக்காமல் இப்படி வைக்கக்கூடாது, இந்த இடத்துல வைக்கக்கூடாது, கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த பகுதி வந்து இப்படி போய் அங்கே இருக்கணும், காயை தாண்டி ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ இப்படி கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரோல் பண்ணிடணும். ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா இப்படி மடிச்சுக்கணும். இந்த பக்கமும் மடிச்சுக்கணும், இந்த பக்கமும் இப்படி மடிச்சுக்கணும். நம்ம மடிக்கிறோம்ல, இன்னொரு ரோல் மடிக்கிற இடத்துல நல்லா தடவி விட்டுக்கணும். அப்படி அப்போ தான் இது ஒட்டும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் நம்ம மைதா மாவை தண்ணியில் கலந்து இது மாதிரி சுற்றுறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ரோல் பண்ணலாம். எப்படி ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ பொரிச்சு எடுக்கலாம். இதை எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒன்றுன்னா போட்டு எடுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். அதனால் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கருகிரும். நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லா ரோலையும் போட்டு பொரிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சாப்பிட்றதுக்கு வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் வெஜ் ரோல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.